பாஜகவின் அழுத்தத்தால் அதிமுக விட்டுக் கொடுத்ததாலேயே கோவையில் பாஜகவுக்கு அதிக ஓட்டுகள் விழுந்ததாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். மக்கள் பாஜக நரேந்திர மோடி ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நியாயமாக நரேந்திர மோடி அவர்களும் பாஜகவும் ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடாது. ஆனால் அதை ஒரு தார்மீக அடிப்படையிலான ஒரு நியாயமான உண்மையான அரசியலை நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்திற்கு பயந்து அதிமுகவும் திரு வேலுமணி அவர்களும் களத்தை பாஜகவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் விட்டு கொடுத்தார்கள். அதனால தான் அங்கே பாஜகவும் அண்ணாமலையும் அவ்வளோ ஓட்டுகளை கோயம்புத்தூரில் வாங்க முடிஞ்சது. அதை மறைக்கிறதுக்காகவும் நீங்கள் அப்பாவி அதிமுக தொண்டர்களை ஏமாத்துறதுக்காக தான் வேலுமணி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். பிரதமர் மோடிக்கு ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் பழக்கம் என்றும் தற்போது கூட்டணி ஆட்சி அமைந்துள்ள நிலையில் அது நிலையாக இருக்குமா என்பதை பிரதமர் மோடியும் காலமும் தான் சொல்ல வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அந்த விவிபிஏடி இயந்திரத்தில் அந்த தாள் வருதில்ல, அந்த தாள் நம்ம படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 வினாடிகள் காட்சி அளிக்குது. அப்புறம் அந்த தாள் அந்த பெட்டிக்குள்ளேயே விழுந்துருது. வரும்போது அந்த வாக்காளர் அந்த தாளை எடுத்து அதே விவிபிஏடி பெட்டிகளை போடலாம். இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரஸுக்கு தான். தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லும். தேர்தல் முடிவுகள், எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்க காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி அசோக் ஹோட்டலில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்ய தீர்மானம் செய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறவுள்ளது. அதன் பின்னர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மக்களவை எம்பிக்கள் மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் அடங்கிய காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சியின் கூட்டம் மாலை 5:30 மணிக்கு நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. பின்னர் மாலை 7 மணிக்கு அசோக் ஹோட்டலில் காங்கிரஸ் எம்பிக்களுக்கு சிறப்பு விருந்து அளிக்கப்பட உள்ளது. அரசியலில் இருந்து விலகப் போவதாக கேரள முன்னாள் முதல்வர் கருணாகரனின் மகன் கே. முரளிதரன் அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பாக நடிகர் சுரேஷ் கோபியும் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் முதல்வர் கருணாகரனின் மகன் கே. முரளிதரனும் போட்டியிட்டனர். கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து கே. முரளிதரன் சதியால் வீழ்த்தப்பட்டார் என்றும் தோல்விக்கு பொறுப்பேற்று திருச்சூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முன்னாள் எம்பி பிரதாபன் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. நிருபர்களை சந்தித்த முரளிதரன் திருச்சூர் தொகுதியில் மும்முனை போட்டி நிலவியது என்றும் கட்சியின் நிர்பந்தத்தால் இங்கு போட்டியிட்டதாக கூறியுள்ளார். தன்னை கட்டாயப்படுத்தி போட்டியிட செய்து வழிகடாவாக ஆகிவிட்டார்கள் என்று கூறினார். தனக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய எந்த காங்கிரஸ் தலைவரும் வரவில்லை என்றும் இனி பொது வாழ்வில் இருந்து விலகி இருக்க விரும்புவதாக கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.